அனைவருக்கும் வணக்கம். இறை வழிபாட்டில் நாம் அன்றாடம் இறைவனுக்கு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்றோம். இந்த நைவேத்தியம் சமர்ப்பணம் செய்யும்போது, சுவாமிக்கு பிரசாதம் படைக்கும்போது, நம்ம என்ன பதிகம் பாடலாம்? அல்லது சுவாமிக்கு எதை சொல்லி நாம் நைவேத்தியம் செய்வது? அப்படின்னு பலருக்கும் சந்தேகம் இருக்கும். இறைவனுக்கு அன்போடு நாம் சமர்ப்பணம் செய்கின்ற பிரசாதம், நைவேத்தியமானது இறைவன் ஏற்றுக்கொள்கிறாரா? அப்படின்னா, கண்டிப்பா ஏற்றுக்கொள்கிறார். இதற்கு உதாரணம் உண்டா? அப்படின்னா, கட்டாயம் உண்டு. 63 நாயன்மார்களிலே போற்றுதலுக்குரிய ஒரு அற்புதமான நாயன்மாருடைய வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தாயனார் என்று அழைக்கப்படுகின்ற அறிவாட்ட நாயனார் அப்படிங்கிற அற்புதமான நாயனார். இந்த அறிவாட்ட நாயனார் சதா இறைவனுக்கு செந்நெல்லையும் செங்கீரையையும் மாவடுவையும் சிறப்பாக நைவேத்தியம் செய்து வந்தார். எப்போதும் இறைவன் நினைப்பது ஒன்றுதான். தம்முடைய அடியார்களுடைய பெருமை இவ்வுலகம் அறிய வேண்டும் என்பதுதான். இறைவன் அவர்களை சோதிக்கவில்லை, அவர்களுடைய பெருமைகளை உலகறியச் செய்தார். அவரே வந்து ஆட்கொண்டு உலகறியச் செய்தார். அதுதான் அடியார்களுடைய சிறப்பு. அதனால அறிவாட்ட நாயனாருடைய அந்த உன்னத தொண்டை உலகறியச் செய்யுமாறு அவர் ஆசை கொண்டார். அதன் காரணமாக அவருக்கு வறுமை என்னும் பதத்தை அளித்தார். அந்த வறுமையிலும் அறிவாட்ட நாயனார் தன்னுடைய தொண்டை மறவாது உயிருக்கு நிகராக நினைத்த காரணத்தினால் கூலியாளாக சென்று வரும் வருமானத்தில் கூட இறைவனுக்கு செந்நெல்லையும் செங்கீரையும் மாவடுவையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யும் வழக்கத்தை அவர் நிறுத்தவில்லை. ஆனால் அவர்களுக்கோ வறுமை என்பது பதமாக அமைந்து விட்டது. எத்துணை வறுமை வந்தாலும் அதை அவரும் அவருடைய மனைவியாரும் பொருட்படுத்தாமல் இறை தொண்டில் ஈடுபட்டனர். அறிவாட்ட நாயனாருடைய மனைவியும் அவருக்கு உற்ற துணையாக இருந்து இருவரும் சிவபெருமான் மீது அளப்பரிய அன்பு கொண்டு தொண்டு செய்தனர். ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களுக்கு உண்ணக்கூட உணவு இல்லை. அந்த சூழ்நிலையிலும் வெறும் நீரையே உணவாக அருந்துவிட்டு சிவபெருமானுக்காக அற்புதமான அந்த தொண்டை தொடர்ந்து செய்கிறார்கள். அப்போது அறிவாட்ட நாயனார் என்கின்ற தாயனார், ஏன்னா அவருடைய இயற்பெயர் தாயனார் என்பது, அந்த தாயனாரும் அவருடைய மனைவியாரும் பலகாலம் உணவு அருந்தாத காரணத்தினால் மயக்கமுறுகிறார்கள். நிலை தடுமாறி கீழே விழுகிறார்கள். அப்போது அவர்கள் கொண்டு சென்ற அந்த பிரசாதம், இறைவனுக்கு கொண்டு சென்ற அந்த உணவுப் பொருட்கள் கீழே சிந்துகிறது. அந்த சூழ்நிலையிலும் கூட தாயனார் அவர்கள் இறைவனுக்கு கொண்டு சென்ற உணவு வீணாகிவிட்டதே, இன்று என்னால் இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியவில்லையே, இறைவனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பணம் செய்ய முடியவில்லையே என்று உடனே தன்னுடைய இடுப்பில் இருந்த அரிவாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுக்கச் செல்கிறார். அதனால்தான் அவருக்கு அறிவாள் தாய நாயனார், பிற்காலத்தில் அது அறிவாட்ட நாயனார் என்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் என்று புகழப்பட்ட ஒரு அற்புதமான நாயன்மார். அவருடைய பக்தியின் சிறப்பை கண்டு மெச்சிய சிவபெருமான் உடனடியாக அவருடைய கையை பிடித்து தடுத்தாட்கொண்டாராம். அது மட்டுமல்ல, அறிவாட்ட நாயனாரும் அவருடைய மனைவியாரும் கொண்டு சென்ற அந்த அற்புதமான பிரசாதத்தை தாம் ஏற்றுக்கொண்டதாக சிவபெருமான் அவர்களுக்கு உணர்த்துகிறார். அந்த மாவடுவை சிவபெருமான் கடிக்கும் போது விடேல் விடேல் என்று சத்தம் கேட்டதாம். அத்தகைய அற்புதத்தை நிகழ்த்தியவர் சிவபெருமான். அந்த இடத்திலே சேக்கிழார் அழகான வரிகளை வைக்கிறார். இந்த வரிகளை தினந்தோறும் இறைவனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பணம் செய்யும் போது, பிரசாதம் படைக்கும் போது பாடுங்க. இறைவனுடைய அருள் கட்டாயம் கிடைக்கும். அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்திங்கு அமுது செய் பரனே போற்றி, துடியடை பாகமான தூயனர் சோதி போற்றி, பொடியணி பவளமேனி புரிசடை புராணா போற்றி போற்றி என்ற இந்த வரிகளை தினந்தோறும் இறைவனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பணம் செய்யும் போது பாடுங்கள். சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.